கொடுக்கிறான். ஆகவே அவன் முதலாவது கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தான். இரண்டாவது கர்த்தருடைய வசனத்தை அவன் விசாரிக்கிறவனாக இருந்தான். மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதை செய்தான் என்று சொன்னால் 2 நாளாகமம் 19:3 நாம் பார்க்கும் பொழுது, தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்திலே நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை அவன் தேடாமல், கர்த்தருக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை அவன் சிக்காமல் கர்த்தரை மட்டும் அவன் தேடினான். ஆகவே யோசபாத்தை கர்த்தர் காப்பாற்றி, அவனை ஜீவனோடு காப்பாற்றி, அவன் தேசத்தை ஜீவனோடு காப்பாற்றி எதிரிகளை துரத்தி அடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். இந்த யோசபாத்தை போல கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நாம் தேட வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய வசனத்தை நாம் விசாரித்து நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, தேவனோடு உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய இருதயத்தை யோசபாத்தை போல தேவனுக்கு நேராக்கி நாம் தொடர்ந்து ஓடினால், யோசபாத்தை போல தேவன், யோசபாத்தை ஆசீர்வதித்ததை போல தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் தேசத்திலே பெருமையோடு வைப்பார் என்பதிலே கொஞ்சம்